வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா. சிந்துபாத்தோட 7 கதைகளை நாம கேட்க போறோம். அதுல முதல் கதையை ஏற்கனவே பார்த்தாச்சு. மீதி இருக்கிற 6 பயணங்கள், 6 கதைகள். அதுல இன்னைக்கு 2வது கதை என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். கதையை பார்க்கலாமா? The guests sat silently. No one spoke. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. யாருமே பேசல. Even the musicians waited. அங்க இருந்த இசை கலைஞர்கள் கூட ரொம்ப அமைதியா இருந்தாங்க. Sinbad looked around the room. Then his eyes rested on Hindbad. சிந்துபாத் சுத்தி பார்த்துட்டு ஹிந்துபாத் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. When I last left you, I had escaped the sea. I had found the king's grove. நான் கடைசியா போகும்போது கடலை விட்டு தப்பிச்சு வந்து ராஜாவோட ஆட்களோட போயிட்டு இருந்தேன். And for the first time in many days, I believed my life had been spared. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. But I had no idea that destiny had more one surprise waiting for me. ஆனா விதி எனக்கு இன்னும் நிறைய விஷயத்த கொடுக்க காத்திருந்தது அப்படிங்கறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. The next morning I traveled with the king's men. They treated me kindly. நான் ராஜாவோட ஆட்களோட அடுத்த நாள் காலையில பயணம் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க. As we rode, I thanked God again and again. நான் பயணிக்கும் போது கடவுளுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிட்டே இருந்தேன். Only a day before, I had floated helplessly upon the sea. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் கடல்ல யாரு என்னை காப்பாத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தேன். Now I rode safely towards the great kingdom. இப்போ முழு பாதுகாப்போட ஒரு பெரிய ராஜ்யத்தோட தலைநகரத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன். லைஃப் சேஞ்சஸ் குவிக்லி மை ஃப்ரெண்ட். வாழ்க்கை எப்படி ஒரே ராத்திரியில மாறிடுச்சு. நெவர் லூஸ் ஹோப் டூ சூன். அதனால என்னைக்குமே நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. When we reached the capital, I was taken before King Mehrage. நான் தலைநகரத்துக்கு போனதும் என்ன நேரா ராஜா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. He listened patiently while I told him everything. அவர் ரொம்ப பொறுமையா என்னோட கதை எல்லாத்தையும் கேட்டாரு. How I had wasted my youth. எப்படி நான் இளமையில காசை வீணடிச்சேன். How I had become a merchant. நான் எப்படி ஒரு வியாபாரி ஆனேன். How the whale had thrown me into the sea. எப்படி ஒரு திமிங்கலம் என்னை தண்ணிக்குள்ள தள்ளுச்சு. And how I had survived against all hope. இது எல்லாத்தையும் தாண்டி நான் எப்படி உயிர் படைச்சிருக்கேன் அப்படிங்கிற கதையை அவர்கிட்ட சொன்னேன். The king showed me great kindness. ராஜாவும் என் மேல ரொம்ப கனிவை காட்டினாரு. He ordered that I should be given the clothes, comfortable lodging and everything I needed. எனக்கு தேவையான சாப்பாடு, துணி, இருக்க நல்ல இடம் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கபடி அவங்களுடைய மக்கள் கிட்ட அவர் சொன்னார். I remained there for many weeks. நான் அங்கேயே பல வாரங்களுக்கு தங்கியிருந்தேன். Though I was grateful, my heart longed for home. அங்க இருந்தது எனக்கு ரொம்ப சௌகரியமா இருந்தாலும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. Every morning I walked to the harbor. ஒவ்வொரு காலையிலையும் நான் அந்த கடற்கரைக்கு போவேன். அங்க இருந்து ஹார்பருக்கு போவேன். Every evening I watched ships arrive from distant lands. ஒவ்வொரு மாலையும் அங்க நிறைய கப்பல் வர்றதை பார்த்துட்டு இருந்தேன். Whenever merchants came, I spoke with them. அதுல இருந்து வியாபாரிகள் வரும்போது நான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். I hope someone might know a way back to Baghdad. அங்க இருந்து யாராவது ஒருத்தருக்காவது மறுபடியும் பாக்தாதுக்கு போறதுக்கான வழி தெரியும்னு நான் நம்பினேன். The harbor became my school. அந்த ஹார்பர் என்னோட ஸ்கூலா மாறிடுச்சு. Every ship brought new stories. ஒவ்வொரு கப்பல் வரும்போதும் புது கதைகளை கொண்டு வந்துச்சு. Some came from India. சில இந்தியால இருந்து வந்தது. Others from Persia. சில கப்பல்கள் பர்ஷியால இருந்து வந்தது. Others still from lands I had never heard of. சில கப்பல்கள் நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத இடத்துல இருந்தெல்லாம் வந்தது. Each traveler carried a different tale. ஒவ்வொரு பயணியும் ஒரு புது கதையை கொண்டு வந்தார். Each voyage opened another window into the world. ஒவ்வொரு பயணமும் அவங்களுக்கு உலகத்தோட இன்னொரு ஜன்னலை திறந்த மாதிரி இருந்துச்சு. During this time I even visited one of King Mehrage's islands. அங்க இருந்த சமயத்துல நான் கிங் மெஹராகோட இன்னொரு தீவுக்கு பயணிக்க ஆரம்பிச்சேன். The sailors whispered that strange spirits lived there. அங்க இருந்த பயணிகள் வந்து சொன்னாங்க அங்க ஏதோ ஒரு வினோதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. Some claimed they heard drums echoing through the night. சில சமயம் ராத்திரி ட்ரம் அடிக்கிற மாதிரி சத்தம்லாம் கூட கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. Others refused to land there at all. சிலர் அந்த தீவுக்கு நான் வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. I explored the island. ஆனா நான் அந்த தீவை நல்லா சுத்தி பார்த்தேன். But found nothing except silence. அங்க அமைதியை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. Sometimes fear itself creates the greatest stories. சில சமயம் பயம்தான் பல பெரிய கதைகளை உருவாக்கும். Another journey I saw fish larger than houses. இன்னொரு பயணம் போகும்போது வீடை விட மிகப்பெரிய சைஸ்ல இருக்கிற மீன்களை நான் பார்த்தேன். Their size was enough to frighten anyone. அது பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும். Yet they fled at the sound of a ship. இருந்தாலும் இந்த கப்பலோட சத்தத்தை கேட்டு அவ்வளோ பெரிய மீன் பயந்து ஓட ஆரம்பிச்சது. I also saw small fish whose faces looked strangely like owls. அது மட்டும் இல்லாம சின்ன மீன்களையும் பார்த்தேன். அதோட முகங்கள்லாம் ரொம்ப வினோதமா ஆந்த மாதிரி இருந்துச்சு.
The sea, I learned, never runs out of wonders. கடலோட அற்புதங்களை தினம் தினம் புதுசு புதுசா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கடல் கிட்ட நிறைய அற்புதங்கள் இருக்கு. Then one morning everything changed. ஒரு காலையில எல்லாமே மாறிடுச்சு. A merchant vessel entered the harbor. ஒரு வியாபாரியோட கப்பல் ஹார்பருக்குள்ள வந்துச்சு. Men hurried to unload its cargo. அதுல இருந்த பொருட்கள் எல்லாம் இறக்குறதுக்காக எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. As I walked nearer, one bundle caught my eye. கிட்ட நடந்து போகும்போது ஒரு மிகப்பெரிய பண்டில், ஒரு பெரிய பண்டில் மட்டும் நான் பார்த்தேன். It bore my name, Sindbad. அதுல என்னோட பேர் எழுதி இருந்துச்சு, சிந்த்பாத் அப்படின்னு. I rubbed my eyes. Surely I was mistaken. இது ஒரு வேளை கனவா இருக்கும்னு சொல்லிட்டு என்னால் கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தேன். But another bale also carried my mark. ஆனா இன்னொரு பெட்டிலையும் என்னோட பேர் எழுதியிருந்தது. And another, இன்னொரு பெட்டிலையும் எழுதியிருந்தது. My heart began to race. என் மனசு படபடக்க ஆரம்பிச்சிடுச்சு. Could this really be my own goods? ஒருவேளை இதெல்லாம் நான் தொலைச்ச பொருட்களா? I looked closely at the captain. Suddenly I recognized him. நான் அந்த கேப்டனை நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சது. It was the very man who had believed I had drowned while the whale disappeared. அது வேற யாரும் இல்ல, நான் திமிங்கலத்தோட மூழ்கிட்டேன்னு நினைச்ச என்னோட கேப்டன் தான். I approached him quietly. Captain, I asked, whose goods are these? நான் அவர்கிட்ட போய் கேப்டன் இது யாரோட பொருட்கள் அப்படின்னு கேட்டேன். He sighed. They belong to a merchant named Sindbad of Baghdad. அவர் இது பாக்தாதோட சிந்துபாத் அப்படிங்கிறவரோடது அப்படின்னு சொன்னான். Poor fellow, he was lost at sea. பாவம், ஆனா அவரு கடல்ல விழுந்துட்டாரு. If I ever find his family, I shall sell these goods and give him the money. நான் ஒரு வேளை அவங்க குடும்பத்தை பார்த்தேன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வித்து அந்த காசு அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. His honesty filled my heart with respect. அவரோட இந்த நேர்மை என் மனசை ரொம்ப நிறைக்க ஆரம்பிச்சது. I smiled gently. Captain, look at me carefully. I am that very Sindbad. நான் சிரிச்சுட்டே, கேப்டன் என்ன நல்லா பாருங்க, நான் தான் அந்த சிந்த்பாத் அப்படின்னு சொன்னேன். He stared at me, then he laughed. Impossible. I saw him die. No man could survive what happened. அவரு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய விபத்துல யாருமே உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார். I told him everything. அதுக்கப்புறம் நடந்த கதை எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். I spoke of the whale, the drifting wood. திமிங்கலத்தை பத்தியும் அது மேல மிதந்த கட்டையை பத்தியும் சொன்னேன். The lonely island, தனியா இருந்த அந்த தீவை பத்தியும், the king's groom, ராஜ்யத்தோட சேர்ந்த ஆட்களை பத்தியும் சொன்னேன். கிங் மெஹராகே, அவரை பத்தியும் சொன்னேன். As I spoke, his expression began to change. நான் சொல்ல அவரோட முகமே மாற ஆரம்பிச்சது. One by one, the other merchants recognized me too. நான் சொல்ல அங்க இருந்த மொத்த வியாபாரிகளும் ஆமா இது நான் தான் அப்படிங்கிறத அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. The captain embraced me tightly. கடைசியா அந்த கேப்டன் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை ஆற தழுவிக்கிட்டார். Praise be to God, he cried. You truly live. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ நிஜமாலே உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு கேட்டார். He returned every bale without hesitation. அதுக்கப்புறம் என்னோட சொந்தமான பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு திருப்ப கொடுத்தாரு. Not a single piece was missing. அதுல ஒரு சின்ன பொருள் கூட காணாம போகல. I thanked him from my heart. மனசார அவருக்கு நன்றி சொன்னேன். I even offered him valuable merchandise as a gift. அவருக்கு பரிசா நிறைய பொருட்களை கொடுக்கணும்னு கூட கேட்டுக்கிட்டார். But he refused. Your survival is reward enough, he said. ஆனா அவரை ஏத்துக்க மறுத்துக்கிட்டு, நீ உயிரோட இருக்கிறதே நீ எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொன்னார். I chose the finest gifts from my merchandise and presented them to King Mehrage. அதுக்கப்புறமா என்னோட பொருட்கள்ல இருந்த ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை தேர்ந்தெடுத்து அதை கிங் மெஹராகேக்கு நான் கொடுத்தேன். The king was astonished. The ராஜாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். Only days before I had arrived with nothing. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கையில எதுவுமே இல்லாம நான் அவரோட ராஜ்யத்துல போய் அவரை பார்த்தேன். Now fortune had returned to me. ஆனா இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் என் கையில இருக்கு. In return, he honored me with gifts far more valuable than those I had given him. அதுக்கு மறுபரிசா அவரு என்கிட்ட நான் கொடுத்ததை விட பல மடங்கு விலை உயர்ந்த பொருட்களை எனக்கு கொடுத்தாரு. At last, I loaded my goods once more. மறுபடியும் நான் எல்லா பொருட்களையும் கப்பல்ல ஏத்த ஆரம்பிச்சேன். This time, my ship carried rare sandalwood, aloes wood, camphor, cloves, pepper, ginger, and many other treasures. இந்த தடவை என் கப்பல்ல விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய விஷயங்களை ஏத்தினேன். சந்தனக்கட்டை, ஆலு கட்டை, கற்பூரம், க்ளோவ்ஸ், பெப்பர், ஜிஞ்சர், இஞ்சி, பெப்பர் எல்லாத்தையும் ஏத்த ஆரம்பிச்சேன். ட்ரேட் ஃபேவர்ட் மீ. அந்த இடத்துல வணிகம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. எவ்ரி போர்ட் brought profit. ஒவ்வொரு கரைக்கு நான் போய் சேர்ந்த போதும் அங்க எனக்கு லாபம் தான் கிடைச்சது. When at last I reached Balsora, I was wealthier than I had ever dreamed.
நான் அதுக்கப்புறமா பல்சோராவை போய் சேர்ந்த போது நான் நினைச்சதை விட பல மடங்கு பணக்காரனா ஆயிருந்தேன். மை ஃபேமிலி வெல்கம் மீ வித் டியர்ஸ் ஆஃப் ஜாய். என் குடும்பம் கண்ணில் கண்ணீரோட என்னை வரவேற்க ஆரம்பிச்சாங்க. ஐ பில்ட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ். ரொம்ப ஒரு அழகான வீடை கட்டினேன். பாட் லேண்ட், நிலங்களை வாங்கினேன். ப்ரொவைடட் ஃபார் தோஸ் ஹூ டிபெண்டட் ஆன் மீ. என்னை நம்பியிருந்த நிறைய பேருக்கு உதவி செஞ்சேன். அண்ட் ஃபார் அ வைல் ஐ ட்ரூலி பிலீவ் மை வாண்டரிங் டேஸ் ஹட் கம் டு அன் எண்ட். அதனால இனிமேட்டு நான் எது தேடியும் அலைய வேண்டாம், எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன். சிந்த்பாத் ஸ்மைல் நோயிங்லி. ஆனா சிந்த்பாத் ஒரு சிரிப்பு சிரிச்சாரா. பட் மை ஹார்ட் had already begun to listen to the whispers of the sea. ஆனா மறுபடியும் என் மனசு கடல் என்னை கூப்பிடுற மாதிரி தோணுச்சு. He returned to Hindbad. மறுபடி ஹிந்த்பாத் பக்கம் திரும்பினாரா. My friend, during my first voyage, I learned that fortune can disappear in a single moment. என்னோட முதல் பயணத்துல நம்ம மொத்த சொத்தும் ஒரே நொடியில காணா போயிடலாம் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். But I also learned something greater. ஆனா நான் இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். If you refuse to surrender, life sometimes returns what you thought was lost forever. ஆனா நீ தோத்துட்ட அப்படிங்கிறத ஏத்துக்காம நீ நின்னா, துணிஞ்சு முன்னேறினா, உன்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட எல்லா பொருளும் மறுபடியும் உன் வாழ்க்கை உனக்கு திருப்பி கொடுத்துடும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். சிந்த்பாத் leaned back. சிந்த்பாத் மெதுவா பின்னாடி சாஞ்ச. The first voyage made me wealthy. என்னோட முதல் பயணம் என்னை மிகப்பெரிய பணக்காரன் ஆக்குச்சு. But it also planted a dangerous seed, the belief that I could survive anything. ஆனா அது என் மனசுக்குள்ள ஒரு அபாயகரமான விஷயத்தையும் விதைச்சது. அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை என்னால தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்துச்சு. And that belief led me into an adventure far stranger than the first. அந்த நம்பிக்கை வந்ததுனால கண்மூடித்தனமா இதை விட ஒரு பயங்கரமான ஒரு பயணத்துக்கு போலாமே அப்படிங்கிற ஒரு திமிச்சல் எனக்கு தோணுச்சு. For in my second voyage, I found myself alone on an island, beneath the shadow of a greatest bird ever to fly the skies. ஆனா என்னோட ரெண்டாவது பயணத்துல ஒரு மிகப்பெரிய பறவையோட நிழலுக்கு கீழே நான் நின்றுட்டு இருந்தேன். அது என்ன கதை அப்படிங்கறது நீ தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து குட்டி கதை கேட்கலாமாவை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கதையில அந்த பறவை என்ன பண்ண போகுது, அதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு, அது என்ன அவ்வளவு பெரிய பறவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாய் பாய்.